கொஞ்சம் கேளுங்க சார். நான் அப்போதான் பிரெக்னன்சி டெலிவரி ஆயிடுச்சு. 6 months அந்த ஒரு டயர்ட்னஸ்ல இருக்கும்போது டக்குன்னு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காருங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். வெரி குட்ரா, கை கொடு. வெரி குட்டா. உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார். பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டார்ல. சேனல் கொடுத்த பொண்ணுக்கு எடுத்துட்டு டாட் லிட்டில் பிரின்சஸா. இப்ப நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்போம். அவ நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. உடனே அவர் சொல்றாரு எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒண்ணும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. கூச்சமே இல்ல. மத்தபடி வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப சரியா இல்ல, நான் இதுல சரியா இல்ல, நீ இப்படி இருக்கணும், வச்சதை சாப்பிடு, இதெல்லாம் கணவன் மனைவிக்கு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டியா? அது எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், அதையே அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்படியே வளர்த்துட்டாங்க அதை. என்னடா சொல்றாங்க? திடீர்னு நம்மளுக்கு வந்து அப்படியே வளர்த்துட்டாங்கன்னா இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்ன பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? அப்படி இல்ல சார். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.